அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாட்கள் தேவ வார்த்தை பார்ப்போம். பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பிசைக்கினால் செய்தன் என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாது. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியை அழிப்பானே. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன் வாய்க்கு இடம் கூடாது. ஏனென்றால் அநேக வார்த்தையினால பாவம் உட்கொள்றதா இருக்குது, அநேக வார்த்தையினால தேவனுக்கு கோபம் ஊட்டுறதா இருக்குது. இதனால ஆசீர்வாதம், நம்ம கையின் ஆசீர்வாதத்தை நம்மளே கெடுத்துக்கிறதா இருக்குது. அப்போ நம்ம வாயின் வார்த்தையை ஜாக்கிரதையா பாதுகாத்து கொள்ளணும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ தூதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளுக்குன்ட்டு ஒரு தேவ தூதரை கொடுத்திருக்கிறார். அப்படியாக அந்த தேவ தூதர் பார்க்கிறார். அதனால நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மளே கெடுத்துது. அப்படியாக நம்முடைய வார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். தேவன் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறான்னு பார்க்கணும். அப்படியாக இந்த நாட்கள்ல உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு, உன் வார்த்தையினாலே ஆண்டவர் கோபம் கொண்டு உன் கையின் கிரியை அழிப்பானே. அப்படியாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீயே கெடுக்காத அளவுக்கு இன்றையிலிருந்து மாற்றிக்கொள்ளு. உன் வார்த்தையை, உன் வாயையும் நாவையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ளு. தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.